விருச்சக ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே நீங்கள் அவங்களுக்கு சார்பாக பேசுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும். புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் விருச்சக ராசியா, இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க. உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்களை சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க இந்த விருச்சக ராசிக்காரங்க. கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாக உங்களை வந்து தேடி வந்திருக்கும். விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து, சொத்துக்களை இழந்து, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து, கடைசியில் நான் மட்டும்தான் இருக்கேன், எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறமும் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லி இருக்கீங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் நிறைய நபர்கள் வந்து இருந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி இந்த பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்து கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த 2025 இந்த 10வது மாதம் அப்படிங்கிறது முழுவதுமாக முடிந்து இப்போ நவம்பர் மாதம்
இன்னும் 2 மாதம்தான் இருக்குது. இந்த 2026 தொடக்கம் வரக்கூடிய ஒரு 4 மாத காலகட்டம், இடைப்பட்ட 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதலை தரக்கூடியது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த 2024, 25 நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சி வந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், சிக்கலும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சனியுடைய வக்கிர பெயர்ச்சி, குருவுடைய வக்கிர நிவர்த்தி, அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, இந்த 4 ராஜ கிரகணங்களுடைய ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சியும் பலன்கள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுதுங்க. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கீங்களோ, எதையெல்லாம் இழந்து கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ, அது அனைத்துமே பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க. முதலாவதாக பார்த்திங்கன்னா சனியுடைய வக்கிர பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனியுடைய வக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் இனி முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட போகுதுங்க. அதனால் அந்த சனியுடைய வக்கிர பயிற்சி அப்படிங்கிறது அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிர பயிற்சி என்பது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது பொது பயிற்சியாகவே இருந்தாலுமே கூட விருச்சக ராசிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குருவுடைய வக்கிர நிவர்த்தி, உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துல குரு பகவான் வர்த்தர், ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சி பலன்களும் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுதுங்க. இதன் மூலமாக அனைத்து விதமான பொருளாதார முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் உயரப்போகுதுங்க. நிறைய பேர் கடன் பிரச்சனை இருந்தாலும், இல்லை பிஸ்னஸில் 1000 பிரச்சனை, இல்லை ஒரு பணம் கொடுத்து திரும்பி வர முடியாத பல சூழ்நிலை, இந்த மாதிரி பிரச்சனை பெரும்பாலும் விருச்சக ராசிக்கு சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் உங்களுக்கு அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி ஆக போகுதுங்க. கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைச்ச வேலைக்கு 10,000 15,000 சம்பளத்துக்காக வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை, உங்களுக்கு பிடித்த மாதிரி வேலை, நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப், எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வைகள் உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக தேடி வரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது. இனி கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது அங்கே கிடைத்திருக்காது. உங்களுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற நிறைய ஸ்டாஃப்களுக்கெல்லாம் நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைத்திருக்கும். பதவி உயர்வு எல்லாம் கிடைத்திருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தோடு நல்ல ஒரு வேலையில் அமைச்சிருப்பாங்க. ஆனால் அதே வேலையில் தான் நீங்களும் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் நீங்கள் சிரமப்பட்டுட்டு இருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைத்தது எல்லாம் நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும்.
கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும், வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும், குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும், உறவுகளிடமிருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும், தொழிலில் இருந்த தடைகள் விலகும். அது மட்டும் இல்லைங்க, சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க, உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க, வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும், புதிதாக நீங்கள் செய்யக்கூடிய புதிய தொழிலோ பழைய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலுமாக பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்திங்கன்னா 30, 38, 35 வயது வரைக்குமே நிறைய பேருக்கு திருமண நிலை அடையாமல் ஆண்கள் நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. இந்த ராகு கேதுவால் ஜாதக ராகு செவ்வாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் வெறும் செவ்வாய், இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கலாம். திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் தடைப்பட்டு போயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையப்போகுதுங்க. வாழ்க்கை துணை இழந்த விருச்சிக ராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. பொருளாதார சூழ்நிலையில் இருக்க காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்துக்கு 3 நாள் முருகன் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கேன், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி ஆகும். நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிந்திருக்கக்கூடிய சமயத்தில் மறுபடியும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் ஒன்றாக சேர்ந்து வாழ்வீங்க. இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கட்டாயமாக. கடந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற நிறைய பிரச்சனை சிக்கலும் பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க. இந்த குழந்தை பாக்கியத்தில் நிறைய மன உளைச்சல், நிறைய கஷ்டம் துன்பம் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்துக்கு 3 நாள் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுறீங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது, இடைப்பட்ட காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகம் கொண்டுள்ள ஒரு நாட்களாக பார்க்கப்படுதுங்க. விருச்சிக ராசிக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்கள் போய் ஒரு விருச்சிக ராசிக்காரங்களை பார்த்து கேட்பீங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குது, 5 லட்சம் 10 லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க. கடன் இல்லாத நபர்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நன்மையாக அமையப் போகுதுங்க. நீங்கள் உங்களுக்கு புதிதான உறவுகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. புதிய காதல், புதிய உறவு உங்களை தானாக தேடி வர போகிறாங்க. உங்களுக்கு எல்லாமே முன்னேற்றம் வரப்போகுதுங்க. இதனால் உங்களுடைய உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் உங்களுக்கு
துரோகிகளாக எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிய வரும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக அவங்கள விலகி இருப்பது ரொம்ப நல்லது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் புதிய காதல், புதிய உறவு, புதிய நண்பர்கள் இவர்கள் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நன்மையாக அமையும்.